Hi friends, parottaக்கு வந்து சைட் டிஷ்ஷா மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சம்மரில் வந்து ரோஸ் மில்கில் பாதாம் பீஸ்னு போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிக்சியில் வந்து மசாலா சட்னி வந்து அரைக்கக்குள்ள ஒரு சில நேரத்தில் வந்து தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து மிக்சியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஸோ லைக் போடாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேனில் வந்து மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா வறுத்து எடுத்துடலாம். தனியா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஆனியன் டொமேட்டோ கூட சேர்த்து அரைச்சி வச்சிடலாம். பாத்திரத்தில் வந்து எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. அரைச்சி வச்ச மசாலா வந்து எண்ணெயிலே சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் போடுங்க. டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாஷ் பண்ண மஷ்ரூமை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு மசாலா கூட சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி புரோட்டாவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மஷ்ரூமை வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். ஸோ சிக்கன் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். 10 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வதங்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இப்போ கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடியே கோதுமை மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு வந்து ரொம்ப எடுத்துக்காதீங்க. ஸோ புரோட்டா சப்பாத்திக்கு வந்து இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸில் வந்து இதுமாதிரி செஞ்சு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.